نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது உத்தம தூதர் எங்கள் நேசர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய உறவினர்கள் இன்னும் எம்மவர்களில் எவர்களெல்லாம் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக பின்பற்றி வாழுகின்றார்களோ அனைவர் மீதிலும் என்றென்றும் உரித்தாகுக என பிரார்த்தனை செய்தவனாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எந்தெந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றை சரியான முறையிலே எடுத்து நடக்கும்படியும் எவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது தடுக்கப்பட்டது என்று எங்களை விட்டு விலக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்ததனுடைய நோக்கம் நாங்கள் எப்போதுமே எல்லா உரைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியது, இந்த உலகிலே எம்மை படைத்ததெல்லாம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முடிவற்ற நிரந்தரமான ஆகிராவுடைய மறுமையுடைய அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் தினசரி ஒவ்வொரு வினாடிகளிலும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மரண செய்திகளை இந்த உலகத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடிய அதே நேரம் புதிய உயிர்கள் பிறந்து கொண்டிருக்கின்றது, சில உயிர்கள் இறந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் உலகத்திலே பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனவே ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே வந்து நாங்கள் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மையினுடைய அந்த வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பது தெளிவான ஒரு விடயம், மிக தெளிவானது. ஆனால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட கால வாழ்க்கை கிடையாது. அதுதான் மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்திலே மனதிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே முன்னால் ஓதிக்காட்டிய அந்த குர்ஆனிய வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் காலத்தில் சத்தியமிட்டு சொல்லுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்து, வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டும் நல்ல விஷயங்களை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்பவர்களை தவிர மற்றையோர் அனைவருமே நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான்.
இரண்டு பிரதான விடயங்களை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுவது காலத்தின் மீது. ஒரு விடயத்தை அல்லாஹ் மிகைத்து அதனை கண்ணியப்படுத்தி மதித்து, இந்த உலகத்திலே எவ்வளவோ பெருமதியான விடயங்கள் இருக்கின்றது. எங்களுடைய பார்வையில் அது பொருள், தங்கம், வெள்ளி அல்லது ஏனைய எவ்வளவோ பெருமதியான விடயங்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் விடுத்து அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுவது என்ன? வல் அஸ்ர், இந்த காலம், நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியத்தை வைக்கின்றான். சத்தியமிட்டு என்ன கூறுகின்றான்? நல்லமல்கள் செய்து ஈமான் கொண்டு வாழவில்லை என்றால் நஷ்டம் என்பதை சொல்லுகின்றான். எனவே இரண்டும் காலத்துடன் மிக நெருங்கிய ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றது. என்ன? எங்களுடைய வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கை சரியாக, முறையாக, நெறியாக நாங்கள் பயன்படுத்திவிட்டால் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதிலே நாங்கள் பராமுகமாக இருந்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நிஅமத்தான், இரண்டு அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய மிக பெரும் இரண்டு அருட்கொடைகள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், சமூகத்திலே மக்களில், மனிதர்களில் மிக அதிகமானவர்கள் அதிலே நஷ்டமடைந்தவர்களாக, அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்தி பிரயோஜனம் அடையாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மிக பிரதானமான இரண்டு, ஆரோக்கியமும் நேரமும் மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நிஅமத்துக்கள், அருட்கொடைகள், எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய நேரம். எனவே நிஅமத்துக்களில் மிக பிரதானமான நிஅமத்தாக எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த இரண்டு விடயத்திலே நாங்கள் பராமுகமாக இருக்கின்றோம் என்றால், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு நாங்கள் கழித்திருக்கின்றோம், எங்களுடைய எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் எவ்வாறு கழிக்கின்றோம், எங்களுடைய நேரத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துகின்றோம் என்ற இந்த இரண்டு கேள்விகளையும் நாங்கள் எழுப்பி இதற்குரிய சரியான பதில்களை எங்களால் தர முடியும் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் வெற்றியின் பாதையில் செல்கின்றோம் என்ற அர்த்தம். ஆனால் மிக அதிகபட்சம் நாங்கள் அதிலே மிகவும் பொடுபோக்காக, கவனக்குறைவாகவே இருக்கின்றோம் என்ற இந்த ஹதீஸை புகாரியிலே ஆதாரபூர்வமான ஹதீஸாக எங்களால் பார்க்க முடிகின்றது. அடுத்தது, இது நிஅமத் எந்த அளவு என்பதை இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரிலே நாங்கள் பார்ப்போம். இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு வினாடி ஏனும் எங்களை விட்டு கழிந்து விட்டது என்று சொன்னால் எங்களால் அதை மீண்டும் எடுக்க முடியுமா என்றால் முடியாது. இதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு செகண்ட் எங்களை விட்டு கழிந்து விட்டாலும், எத்துணை கோடி ரூபாய்களை நாங்கள் செலவு செய்தாலும், எவ்வளவு பிரயத்தனத்தை நாங்கள் மேற்கொண்டாலும் கூட அதிலிருந்து எங்களால் திருப்பி எடுக்க முடியாத மிக மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த நேரம் என்று சொல்லக்கூடியது. இன்றைய இந்த உரையில் அந்த நேரத்தினுடைய பெருமதியை நாங்கள் பார்ப்போம். ஆரோக்கியமும் அவ்வாறானது, நேரமும் இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நேரத்தினுடைய பெருமதி தான் மிக மிக பிரதான ஒன்றாக இருக்கின்றது. எங்களை விட்டு ஒரு வினாடி கழிந்து விட்டது என்று சொன்னால் மீண்டும் எங்களால் அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவு மிக பெருமதியான ஒரு சொத்து, ஒரு பொருள் என்று சொன்னால் அது இந்த நேரமாகத்தான் இருக்கின்றது. நாளை மறுமையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸில், லா தஸூலு கௌம் அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அம்ரிஹி ஹத்தா ஃபீமா அஃப்னா. நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வை இந்த உலகத்திலே எவ்வாறு கழித்தா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காத வரைக்கும் அவனுடைய பாதம் இருந்த இடத்திலிருந்து நகராது என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே கழித்தோம் என்ற கேள்விக்கு சரியான பதில் சொல்லாத வரையில் மறுமை நாளில் எங்களுடைய பாதம் நகராது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை வாழ்க்கை என்று நாங்கள் பேசுகின்றோம். வாழ்க்கை என்றால்
காலம், நேரம். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை படைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சிறிய ஒரு காலம் இந்த மனிதன் வாழப் போகின்றான். அந்த 60 வருடம் முடிந்து விட்டது என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது. நேரம் முடிந்தால் வாழ்க்கை முடிந்தது என்றுதான். நேரம் முடிந்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது அர்த்தம். வாழ்க்கை எங்களுடைய குறிப்பிட்ட அந்த அஜல், அந்த நேரம் முடிந்து விட்டதற்கு பின்னால் எங்களுக்கு உயிர் இருக்குமா? வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. எங்களுடைய நேரம் குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் ஒரு கிஞ்சிற்றும் ஒரு வினாடி ஏனும் எங்களுடைய உயிரை தாமதப்படுத்தாமல் உயிரை பிரித்து விடுவான். திரும்ப வரலாம் இந்த உலகத்துக்கு. எவ்வளவு முயற்சி செய்தாலும், எத்தனை மருத்துவர்கள், எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு பொருளாதாரத்தை நாங்கள் செலவு செய்தாலும் ஒரே ஒரு சுஜூது செய்வதற்காக, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வை சொல்வதற்காக இந்த உலகத்திற்கு எங்களால் வர முடியுமா என்று சொன்னால் ஒருபோதும் முடியாது. முடிந்தது முடிந்ததுதான். எனவே நேரம் வாழ்க்கை என்று சொல்லுவதை நாங்கள் அவ்வளவு சுலபமாக கருதிவிடக்கூடாது. எங்களுடைய கையிலே இருந்து கழிந்து விட்டதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. செய்ய வேண்டியது அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் எங்களுடைய காலங்களை, நேரங்களை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்துவிட்டு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத்துக்களை நாங்கள் பார்த்த போதும் ஒவ்வொரு இபாதத்துக்களும் அவை இந்த நேரத்துடன், காலத்துடன் மிகவும் பின்னி பிணைந்துதான் காணப்படுகின்றது. கலிமா சொன்னதற்கு அடுத்ததாக எங்களுக்கு தொழுகை கடமையாக இருக்கின்றது. தொழுகை கடமை என்பதற்காக நாங்கள் நினைத்த நேரமெல்லாம் தொழ முடியுமா? லுகரு நான் நினைக்கிற நேரத்தில், அசரு நான் நினைக்கிற நேரத்தில், ஃபஜ்ரு அது நிறைக்கக்கூடிய நேரத்தில், இவ்வாறு நாங்கள் நினைக்கும் நேரங்கள் எல்லாம் தொழுகை நடத்த முடியுமா? தொழ முடியுமா? இல்லை. ஏன்? இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகையை அல்லாஹ் لنا ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين مستغفره إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ஈமானிய சகோதரர்களே, நேரம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவை எங்களை விட்டு கழிந்து விட்டால் நிச்சயமாக எங்களால் அவற்றை மீண்டும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். இதனை மிக தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே பிரதானமான சில விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, மிக முக்கியமாக இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் மனதிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை, அதில் நேரம், காலம் இருக்கின்றதா என்றால் இல்லை. உலகம் நேரம் குறிப்பிடப்பட்டது, மறுமையில் காலம் நேரம் கிடையாது. ஏன்? அது நீடு கால வாழ்க்கை, முடிவற்றது, எல்லையற்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டு செல்லுகின்றோமோ அத்துணை தூரம் எங்களால் சுவண்டிகளையும் சுவன வாழ்க்கையையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அங்கே அந்த ஆக்ராவிலே காலம் நேரம் என்பது கிடையாது. எனவே 60 வருடமோ 70 வருடமோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் வாழக்கூடிய நாங்கள் முடியுமான அளவு இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் கவனித்து விட்டு மரணம் அடைவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த மறுமையின் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அது மிகவும் பிரயோஜனமானதாக, சுவனத்தினுடைய சுவண்டிகளை அனுபவிப்பதாக எங்களுக்கு மாறும். புறம்பாக நாங்கள் வாழ்ந்துவிட்டோம் என்று சொன்னால் எங்களால் அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாது. எனவே இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து அதனை சரியான முறையிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அடுத்தது இரண்டாவது முக்கியமான விடயம் தான் குறுகிய கால வாழ்க்கை. ஒவ்வொருவரையும் பாருங்கள், 60 70 என்று சொன்ன சொற்றொடர் நாங்கள் அது ஒரு வரையறைக்கு வைத்திருக்கின்றோமே தவிர
ஒவ்வொரு வினாடிகளும் நாங்கள் ஒவ்வொரு வயதில் உள்ள மக்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்குரிய காரணங்கள் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சிலர் வயது முதிர்ந்து வயதுவர்களாக மரணிக்கின்றார்கள், இளம் வயதிலேயே மரணிக்கின்றார்கள், வாலிப பருவத்தில் மரணிக்கின்றார்கள். ஆக்சிடென்ட் அது இது என்று சொல்லுகின்ற போது எந்த ஒரு வயது வித்தியாசமும் இல்லாமல் பல்வேறுபட்ட வயதுகளிலே எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் எங்களால் பார்த்து கொண்டிருக்கின்ற போது எத்தனையோ உயிர்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே யாருக்கு எப்போது மௌத்து என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்ன, எல்லோரும் மரணத்தைத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவித்தே ஆக வேண்டும். எனவே எங்களுடைய மரணம் எங்களை ஆட்கொள்வதற்கு முன்னால் எங்களுடைய நேர காலங்களை சரியான முறையில் முகாமைத்துவப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவங்களை நாங்கள் அறிந்து புரிந்து அதற்கேற்றாற்போல் நாங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் எங்களால் வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல நேரத்தினுடைய திட்டமிடல் ஆக முக்கியமாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு பரீட்சைக்கு செல்லுகின்றோம், அந்த பரீட்சை மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனாலும் எங்களுடைய நேரங்களை என்ன செய்வது, வளமையாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற போது நேர காலம் நெக்ஸ்ட் இயர் மேபி 2025 ஒரு பரீட்சை இருக்கின்றது. அதை எழுவதற்கு நாங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் மொபைல் ஃபோனிலும் சோசியல் மீடியாவிலும் அல்லது வேறு ஏதோ காரணங்களால் வேறு ஏதோ உலக விஷயங்களில் நாங்கள் செலவு செய்துவிட்டு பரீட்சை நெருங்கிய அந்த நேரத்திலே அந்த குறிப்பிட்ட ஒரு கால நேரத்துக்குள் நாங்கள் எல்லாவற்றையும் படித்து முடிக்க வேண்டும் என்று யோசிப்போம். சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். எவ்வளவோ நேரம் இருந்திருக்கும், வருடம் இருந்திருக்கும், அது மாதமாக மாறி அது நாட்களாய் மாறி மணி நேரங்கள் நெருங்குகின்ற போது இன்னும் கொஞ்சம் நான் படிச்சிருக்கணும், கொஞ்சம் மிஸ் பண்ணுறோமா இல்லையா? லைஃப்ல எவ்வளவோ நடக்குது, இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நான் இந்த சப்ஜெக்டை படிச்சிருந்தேன்னு வைங்க ஏதோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகம் ஒரு சாம்பிள். நாளை மறுமையினுடைய அந்த ஆக்ராவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். எத்தனையோ பரீட்சைகளில் அல்லது எத்தனையோ சில கமிட்மெண்ட்களில் நாங்கள் இவ்வாறான நிலைமையை நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் நான் வந்திருந்தா அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிருக்காது, வந்தேன் ஜஸ்ட்டு அப்போ மூவ் ஆகிட்டோம், முடிஞ்சுது, பணமும் போச்சு நேரமும் போச்சு. ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கும், எவ்வளவோ நேரம் இருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் லேட்டாகி போகலான்னு நினைச்சிட்டு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால் எங்களால் அந்த நேரத்துக்கு சென்று அடைய முடியவில்லை என்று கைசேதம் அடைந்திருக்கின்றோம். இருக்குதா இல்லையா? வாழ்க்கையில் இவ்வாறு எவ்வளவோ நிலைமைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கின்றோம், ஓங்கெடுத்திருக்கின்றோம். சிறு சிறு வினாடிகளில் பல லட்சங்களையும் அல்லது பல பெருமதியான விடயங்களை இழந்துவிட்ட தவிப்புகள் எங்களுக்கு இருந்திருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் பார்த்து பழகி அனுபவித்த நாங்கள் மறுமையினுடைய அந்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களை விட நஷ்டவாளிகள் யாராகவும் இருக்க முடியாது. எனவே எங்களுடைய தொழுகை என்பது மிக முக்கியமாக நாங்கள் அந்தந்த நேரத்திலே ஜமாஅத்துடன் தொழ வேண்டிய ஒரு தொழுகை, அதிலே நாங்கள் பராமுகமாக இருக்கின்றோம். ஏனைய ஒவ்வொரு இபாதத்துக்களும் மிக முக்கியமாக
தௌபாவுடைய விடயம். இந்த விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். தௌபா எப்போது செய்ய வேண்டும்? நாங்கள் எல்லோரும் பாவம் செய்கின்றோம். யாராவது ஒரு ஆள் நான் பாவமே செய்யல அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே அவர் சுய நிலைமை உள்ளவராய் இல்லை. இன்சான் பைனல் ஹத்தா வன் நிஸ்யான், மனிதன் தவறு மறதிக்கு மத்தியில தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். எனவே யாராலும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் நான் பாவம் தவறு செய்யவில்லை என்று. அவ்வாறு யாராவது சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அவர் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றார் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவு மனிதர்களை இறைவன் படைத்திருக்கின்றான், அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். உலகமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எங்களை ஏமாற்றி எங்களை திசை திருப்பி பாவத்திலே மூழ்க செய்யக்கூடிய வாழ்க்கையாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மரணத்துக்கு முன் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். ஏன்னா அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. கர்கராவுடைய நேரம், மூச்சு பிரிகின்ற நேரம் எங்களை அடைந்து விட்டால் எங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுமை நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், மேற்கில் சூரியன் உதித்தால் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது இருக்கட்டும். நேரம் எங்களுடைய கடைசி நேரம் நெருங்கினால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னால், எங்கள் ஒவ்வொருவருடைய இறுதி நேரம் எப்போது வரும் என்று யாரால் சொல்ல முடியும்? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எங்களிடத்தில் நேரம் இருக்கின்றது. இன்னும் ஒரு 30 வருடம் நாங்கள் வாழ்வோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் எதை வைத்து, எந்த ப்ரூஃபை வைத்து, ஷூரிட்டி வைத்து நாங்கள் சொல்லுவது 30 வருடம் வாழ்வோம் என்று? ஒரு டாக்டரால் சொல்ல முடியும். உங்களோட ஆரோக்கியத்தை பார்க்கும்போது 30 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். சொன்ன டாக்டரும் இருக்க முடியாது, நம்மளால் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அஜல் வந்து விட்டது என்றால் யாருக்கும் சொல்ல முடியாது எப்போது என்னுடைய இறுதி நேரம் வரும் என்று. எனவே நாங்கள் தௌபா செய்வதை நாளைக்கு பார்த்துக்குவோம். தௌபா செய்யணும். நான் நினைச்சிட்டு இருக்கேன் தௌபா செய்யணும்னு. சிலாக சொல்லுவாங்க, நீங்கள் பள்ளிக்கு போகலையா? மொழி பள்ளிக்கு போகணும், தௌபாவெல்லாம் பண்ணி பள்ளிக்கு போகணும், 5 நேரத்துல ஜமாத்தில் தொழணும்னு ஆசை இருக்கு, முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த நொடி பொழுது நாங்கள் இருப்போமா என்று எங்களால் சொல்ல முடியுமா? பள்ளியில் இருக்கக்கூடிய நாங்கள் வெளியே செல்வோம் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம்? குத்துபாவை கேட்கும் நாங்கள் தொழுகையை முடிப்போம் என்று என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? எந்த ஷூரிட்டியும் எங்களிடத்திலே கிடையாது. யாருக்கும் தெரியாது இன்னும் எத்தனை நிமிடங்கள் அல்லது வினாடிகள் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், எங்களுடைய தௌபாவை நாங்கள் எப்போது செய்வது? தெளிவா சொல்லிட்டேன், பாவம் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற அளவு பின்னி பிணைந்து வாழுகின்றோம். எவ்வாறான பாவங்கள் எல்லாம் செய்கின்றோம் என்பதை நாங்கள் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு தூரம் பாவங்களை செய்கின்ற நாங்கள் எப்போது தௌபா செய்வது? தொழுகையை சரியாக நேரம் தவறாமல் எப்போது நிறைவேற்றுவது? மனைவியின் கடமைகளை, தாய் தந்தையின் கடமைகளை, ஏனையவர்களுடைய கடமைகளை நாங்கள் எப்போது நிறைவேற்றுவது? உலகத்திற்கும் உலகத்திலே எங்களை வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்தில், எடுக்கக்கூடிய இந்த பிரயத்தனத்திலே குறைந்த பட்சமாவது எங்களுடைய தொழுகைக்காக, எங்களுடைய மறுமையின் வெற்றிக்காக, ஆஹ்ராவுடைய வெற்றிக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோமா என்று சொன்னால் மிக பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நேரம் என்பது மிக சாதாரண ஒரு விடயம் கிடையாது. ஒரு வினாடி எங்களை விட்டு கழிந்து விட்டாலும் மீண்டும் எங்களால் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது. போனது போனதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் முயற்சி செய்தாலும் ஒரு கணப்பொழுதேனும் மீண்டும் உங்களுக்கு நேரம் வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுவான். மனிதன் என்ன சொல்லுவான்? இறைவா அஹ்ரிஜ்னா, எங்களை ஒரே ஒரு தடவை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிடு, நான் செய்து கொண்டிருந்த வீண் விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல் அமல்களை செய்வதற்காக ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தா என்று மறுமையிலே அல்லாஹ்வின் சந்நிதியில் மனிதன் கதறுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். தெளிவான விடயங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்த்து விட்டோம். எத்தனையோ நபர்களை இழந்திருக்கின்றோம். யாரும் மீண்டும் வந்தது கிடையாது. எங்களுடைய முடிவும் அதுதான். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எங்களை, அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
உலகத்தினுடைய வாழ்க்கையை வெற்றியாகவும் ஆகிராவுடைய வாழ்க்கையை வெற்றியாகவும் தந்து சுவனத்தினுடைய முழு சுவண்டிகளையும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்யக்கூடிய அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே நாங்கள் அமைத்துக் கொண்டு நேர காலங்களை எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. நேரம் நாங்கள் பயன்படுத்தும் அளவு அது பரக்கத்தாகவே இருந்து கொண்டிருக்கும். எதை கேட்டாலும் நேரம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது நேரம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு மொபைலை எடுத்துட்டு ஒன்றுமில்லை, காலையில எழுந்ததிலிருந்து நீங்க மொபைலை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சோசியல் மீடியாவிலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்க டைமை கழிச்சு பாருங்க. ஈவினிங் மகரிபாவி இஷாவாயி அடுத்த ஃபஜ்ர் வரும் வரைக்கும் நேரம் எவ்வாறு கழிந்தது என்று தெரிந்திருக்காது. சில நேரம் பசித்தால் சாப்பிடுவோம், வெளி தேவைகளை கழித்துக் கொள்ளலாம். நேரம் எப்படி சென்றது என்று தெரியாது. லீவு நாள் கிடைச்சிச்சு, கொஞ்சம் வேலை செஞ்ச நாள் போயிடுச்சு என்று நாங்கள் கழித்து விடுகின்றோம். அதே நேரத்தை ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தொழுது விட்டு வந்து 4 குர்ஆன் எடுத்து வச்சு நீங்க குர்ஆன்ல ஓதுங்க, சில வசனங்களை ஓதுங்க, சில குர்ஆனுடைய வசனங்களை படித்து பாருங்கள். நேரம் வருகின்ற போது அதனுடைய முஹாவுடைய ஏனைய உஃபரியான வழக்கங்களை நிறைவேற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய காரியத்துக்கு வேலைக்கு செல்லுங்கள். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினா பொழுதுகளிலும் ஒரு சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், ஏதாவது ஒரு இஸ்திக்ஃபாரை, ஒரு தஸ்பீஹை, ஒரு துஆவை நீங்கள் செய்து பாருங்கள். கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே தொழுகையை உரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அல்லது காரியாலயங்களிலே ஆபீஸிலே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கின்ற போது ஒரு நூலை படித்து பார்க்கலாம். அல்லது ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்தை புரியவில்லை என்றால் அவற்றை ரிசர்ச் செய்து பார்க்கலாம். உடைய மாதிரிலாம் சொல்றாங்க, கேட்டுட்டு போறீங்க, நமக்கு என்ன பொறுப்பு என்ற அளவுக்கு நாங்கள் பராமுகமாக வாழ முடியாது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு எங்களுக்கு நவீன விஞ்ஞானம், இந்த டெக்னாலஜி எங்களுக்கு எல்லா விஷயங்களை மிக இலகுபடுத்தி தந்திருக்கின்றது. லட்சக்கணக்கான பயான்களை நாங்கள் சோசியல் மீடியாக்களிலே பார்க்க முடிகின்றது, எல்லா தலைப்புகளிலும், எல்லா மொழிகளிலும். ஆனா எந்த ஒரு பேசிக் சட்டத்தை கேட்டாலும் அது தெரியல, அது மொழி மாதிரி பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா யார்கிட்டையும் கால் பண்ணி கேட்கணும். இந்த ஒரு துரசிஷ்டமான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பொழுதுபோக்காக வீணாக கழித்து விடாமல் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவு செய்யக்கூடாது, வீணாக நேரத்தை கழிக்க கூடாது. நேரத்தை நாங்கள் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனை நாங்கள் எப்படி நாங்கள் அதை இன்வெஸ்ட் பண்றோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் அதனை பிரயோஜனப்படுத்துகின்றோமோ அந்த அளவு தூரம் நேரம் எங்களுக்கு விரிவடைந்து கொண்டு பரக்கத்தாக அமையும். எவ்வளவு தூரம் நீங்கள் நூல்களை படிக்கின்றீர்களோ உங்களால் படிக்க முடியும், எம்மால் முடியும், ஆனால் நாங்கள் செய்வதில்லை. எனவே இன்னும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அளவு எமக்கும் இப்போது நேரம் இடம் கொடுக்கவில்லை என்றால் நான் முடிவு செய்கின்றேன். நேரம் என்பது மிக முக்கியமானது, மிக இன்றியமையாதது. வாழ்க்கையில் நாங்கள் தவறிவிட்ட எத்தனையோ விடயங்கள், மரணம் எங்களை அடைந்தால் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டோம் என்றால் எங்களால் மீண்டும் வர முடியாது, நல்லமல்கள் செய்ய முடியாது. உலகம் அமல் செய்வதற்காக தரப்பட்ட வாழ்க்கை, மறுமையின் அதனுடைய பிரயோஜனத்தை அடைவதற்காக தரப்பட்ட வாழ்க்கை. எனவே முடிவில்லாத கால நேரம், வரையறையற்ற ஆகிராவுடைய வெற்றிக்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய மீதமுள்ள காலங்களை, எங்களுடைய நேரங்களை, எங்களுடைய உறவினர்கள், கணவன், மனைவி, மக்கள், எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஞாபகம் ஊட்டி நாங்கள் அவற்றை பிரயோஜனப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்தின் பிரயோஜனத்தை முழுமையாக பயன்படுத்தியவர்களாக, அதனுடைய அருட்கொடைகளை அடைந்தவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.